எல்லாரும் சேர்ந்து குரு ஸ்தோத்திரம் சாண்ட் பண்ணலாம். ஓம் அகண்டமண்டலாகாரம் व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. स्थावरं जङ्गमं व्याप्तं यत्किञ्चित् सचराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. चिन्मयं व्यापि यत्सर्वं त्रैलोक्यं सचराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. सर्वश्रुतिशिरोरत्न विराजितपदाम्बुजः वेदान्ताम्बुजसूर्यो यः तस्मै श्रीगुरवे नमः. चैतन्यशाश्वतशान्तो व्योमातीतो निरञ्जनः बिन्दुनादकलातीतः तस्मै श्रीगुरवे नमः. ज्ञानशक्तिसमारूढः तत्त्वमालाविभूषितः भुक्तिमुक्तिप्रदाता च तस्मै श्रीगुरवे नमः. अनेकजन्मसम्प्राप्त कर्मबन्धविदाहिने आत्मज्ञानप्रदानेन तस्मै श्रीगुरवे नमः. शोषणं भवसिन्धोश्च ज्ञापनं सारसम्पतः गुरोर्पादोदकं सम्यक् तस्मै श्रीगुरवे नमः. न गुरोरधिकं तत्त्वं न गुरोरधिकं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्रीगुरवे नमः. मन्नाथ श्रीजगन्नाथः मद्गुरु श्रीजगद्गुरुः मदात्मा सर्वभूतात्मा तस्मै श्रीगुरवे नमः. गुरुरादिरणादिश्च गुरुः परमदैवतं गुरोर्परतरं नास्ति तस्मै श्रीगुरवे नमः. परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव. எல்லாரும் வந்து டெக்ஸ்ட் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க.
हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। श्लोकं नंबर 67। सत्यं ज्ञानमनन्तं ब्रह्म सत्यं ज्ञानमनन्तं ब्रह्म विशुद्धं परं स्वतसिद्धं विशुद्धं परं स्वतसिद्धं नित्यानन्दैकरसं नित्यानन्दैकरसं प्रत्यकभिन्नं प्रत्यकभिन्नं निरन्तरं जयति निरन्तरं जयति। இப்போ இந்த செக்ஷனுக்கு நாம் வரத்துக்கு எது காரணமாக இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஸ்டூடெண்ட் கேட்ட 7 கேள்விகள் வந்து இப்போ நம்ம இருக்கிற செக்ஷனுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த 7 கேள்விகளுக்கான பதிலையும் நாம் வந்து ஆக்சுவலாக பார்த்து முடிச்சாச்சு. அந்த 7 கேள்வியில் 7வது கேள்வி, அதாவது கடைசி கேள்வி என்னது? யாருக்கு ஞாபகம் இருக்கு? லாஸ்ட் क्वेश्चन என்ன பார்த்தோம்? தயோஹோ விவேகா, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு. எந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு நம்ம ஆன்சரும் பண்ணி, அந்த ஆன்சருடைய எக்ஸ்டென்ஷனாக இப்போ நம்ம வந்து இந்த போர்ஷனை, இந்த டீச்சிங்கை இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ எப்படி வந்து ஆத்மாவையும் அனாத்மாவையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? சங்கரர் வந்து எப்படி நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சார்? பஞ்சகோஷ விவேகம் மூலமாக ஆத்மா அனாத்மா வந்து பிரிக்கப்பட்டது. இது ஆத்மா, இது அனாத்மான்னு பிரிக்கப்பட்டது. இப்போ ஆத்மா அப்படிங்கிறது என்னது? சைத்தன்ய ஸ்வரூபம், பஞ்சகோஷாவுக்கு வேறானது. அப்போ பஞ்சகோஷா ஆத்மா இல்லை அப்படின்னு சொன்னால் பஞ்சகோஷா என்னது? பஞ்சகோஷா அனாத்மா. அப்போ சைத்தன்யம் ஆத்மா, பஞ்சகோஷா அனாத்மா. இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது சங்கரர் வந்து ஆக்சுவலி வேர்ல்டு பற்றின எந்த மென்ஷனும் வந்து பண்ணவே இல்லை இந்த பஞ்சகோஷ விவேகம் பண்ணும் பொழுது. அதனால் நாம் என்ன பண்ணுறோம்? வேர்ல்டை வந்து இப்போ நாம் அனாத்மா கேட்டகரியில் சேர்த்துக்கிறோம். ஏன் சங்கரர் வந்து வேர்ல்டை விட்டுட்டார்? ஸ்பெசிஃபிக்காக ஏன் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டார்? ஏன்னா நம்ம யாருக்குமே வந்து வேர்ல்டு வந்து ஜடமா அப்படிங்கிற சந்தேகம் கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே வந்து வேர்ல்டு ஜடம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு நல்ல கன்விக்ஷன் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? எந்த கான்ட்ரவர்சியுமே கிடையாது வேர்ல்டு வந்து ஜடமா இல்லையா அப்படிங்கிறதுல. இப்போ வேர்ல்டு வந்து ஆப்ஜெக்ட் தான் அப்படின்னு எல்லாருக்குமே
நன்னா தெரியும், எல்லாருமே வந்து அதை அக்செப்டும் பண்ணிக்கிறோம். பட் எந்த இடத்துல வந்து இந்த கான்ட்ரவர்சி ஏற்படுறது அப்படின்னா, இந்த பாடி மைண்ட் இருக்குல்ல, இந்த பாடி மைண்டில் தான் ஆக்சுவலி வந்து குழப்பமே ஏற்படுறது. இப்போ இந்த பாடி மைண்டை நாம் வந்து ஆப்ஜெக்ட் கேட்டகரி கீழே போடணுமா இல்லைன்னா சப்ஜெக்ட் கேட்டகரிக்கு கீழே போடணுமா, இதுதான் வந்து ஆக்சுவலி இந்த இடத்துல தான் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வேர்ல்டு வந்து ஆப்ஜெக்ட் தான்றது ஆல்ரெடி கன்க்ளூடட், எப்போவோ முடிவு பண்ணப்பட்ட விஷயம். அதனால் இப்போ நம்ம வந்து பாடி மைண்டு வந்து ஆப்ஜெக்ட் கேட்டகரி கீழே போடணும் அப்படிங்கிறத பஞ்சகோஷா விவேகம் மூலமாக தெரிஞ்சுட்டோம் இல்லையா. ஸோ பாடி மைண்டு வேர்ல்டு இதெல்லாமே இப்போது ஆப்ஜெக்ட் கேட்டகரி கீழே வந்துடும், அதாவது அனாத்மா கேட்டகரிக்கு கீழே வந்துடும். இப்போ வந்து வேர்ல்டு ஆப்ஜெக்டு, பாடி ஆப்ஜெக்டு, மைண்டும் ஆப்ஜெக்டு அப்படின்னு சொன்னால் ஆத்மானா என்ன? ஆத்மா வந்து சைத்தன்ய ஸ்வரூபம். அது நான் வந்து இந்த 3 ஆப்ஜெக்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்சர். நான் வந்து சாட்சி சைத்தன்ய ஆத்மா. இப்போ ஒன்ஸ் வந்து வேர்ல்டை அனாத்மாவாகவும் என்ன வந்து ஆத்மாவாகவும் பார்க்க ஆரம்பித்தாச்சு அப்படின்னு சொன்னால் அதோட எக்ஸ்டென்ஷனை நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அனாத்மாவோட நேச்சர் என்னது? அனாத்மாவோட நேச்சர் ஜடம், இனர்ட், இன்சென்ஷியன்ட். அண்ட் இந்த அனாத்மா வந்து எல்லா விதமான மாடிஃபிகேஷன்ஸுக்கும் உட்பட்டது. அப்புறம் அனாத்மா வந்து டிவிஷன்ஸ் உடையது. அதுக்கு டிவைட் ஆகிறதுக்கு அதனால் டிவைட் ஆகிறதுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இப்போது ஜடத்துவம், சவிகாரத்துவம், சவிகல்பகத்துவம் இதெல்லாம் வந்து அனாத்மாவுடைய நேச்சராக இருக்குது. பட் நான் ஆத்மா, நான் வந்து எப்படிப்பட்ட ஆத்மா அப்படின்னா, நான் சேத்தனம், நான் நிர்விகார, நான் நிர்விகல்ப. இப்போ நான் வந்து சென்ஷியன்ட் பிரின்சிபிள், நான் எந்த விதமான மாடிஃபிகேஷன்ஸையும் அண்டர்கோ பண்ணுறது இல்லை. அண்ட் எனக்கு எந்த டிவிஷன்ஸும் இல்லை. எனக்கு வந்து என்னை வந்து பார்ட்டாலாம் பிரிக்க முடியாது. இப்போ எனக்கு வந்து டிவிஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் வந்து எப்படி இருந்தாகணும்? ஆல் ப்ரிவேடிங்காக நான் வந்து இருக்கணும். இப்போ வந்து எது வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து லிமிட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு டிவிஷன்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த ஆப்ஜெக்டை நாம் லிமிட்டட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ கான்ஷியஸ்னஸ்க்கு டிவிஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது இன்னும் என்ன அர்த்தத்தை கொடுக்கறது? அது ஏக்கம், இருக்கிறது ஒன்று தான். அது என்ன பண்ணுறது? எல்லா மைண்டு இன்டெலெக்டையும் பர்வேடு பண்ணுறது. ஸோ பர்வேட் பண்ணுறதுனால இந்த பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸ்க்கு சேத்தனத்துவம் கிடைக்கிறது. இப்போ நான் வந்து சேத்தன நிர்விகார நிர்விகல்ப சைத்தன்யம். ஸோ இது வரைக்கும் ஆக்சுவலாக வந்து அந்த தயோர் விவேகா இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான பதிலாக இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரெண்டுத்தோடைய டிஃப்ரென்ஸும் தெரியணும். அதை வந்து டீச்சர் சொல்லிட்டார். இனிமே டீச்சரோட வேலை என்ன? இது ரெண்டும் வந்து இது ஆத்மா இது அனாத்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். இப்போ நெக்ஸ்ட்டு டீச்சருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, இதுதான் வந்து டீச்சர் இப்போது சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் குவெஸ்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் தான் வந்து துவைத்தம், விசிஷ்டா துவைத்தம், அத்வைத்தம் இதெல்லாம் வந்து டிஃபர் ஆகிறது. இந்த இடத்துல தான் எங்கே வந்து எல்லாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த ஆத்மா அனாத்மா ரிலேஷன்ஷிப் வந்து அதை பொறுத்து தான் அந்த டிஃப்ரென்ஸ் ஆனதே வந்து ஆக்சுவலி ஏற்படுறது. இப்போ அது ரெண்டுமே வந்து 2 டிஃப்ரெண்ட் என்டிட்டியாக
இல்லை ஒன்று வந்து மெயின், இன்னொன்று வந்து சப்பார்டினேட்டா, இல்லை ஒன்று வந்து இன்னொன்று டிபெண்ட் பண்ணி இருக்கா, இல்லை ஒன்று வந்து அப்படியே அதுவாகவே இருக்குது, இன்னொன்றும் வந்து அதுவாகவே இருக்குது, ரெண்டுத்துக்குமே வந்து டிபெண்டன்சியே இல்லையா? இப்போ இந்த ஃபண்டமெண்டல் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற விதமாக தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற போர்ஷனானது அமைகிறது. ஸோ அதனால தான் இந்த 7வது கொஸ்டினுடைய ஆன்சருக்கு சங்கரர் என்ன பண்ணுறாருன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ நம்மளுக்கு இந்த டீச்சிங்கை கொடுக்குறார். இப்போ எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஆத்மா இருக்கே, எந்த ஆத்மா? தி ஆத்மா இருக்கே, அதுதான் பிரம்மன் அப்படின்னு சொல்கிறார். பட் நாம் இப்போ ஆக்சுவலி என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம்? ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன, இதுதான் நாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். இப்போ ஆனால் சங்கரர் வந்து ஆத்மா இஸ் ஈக்குவல் டு பிரம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு டீவியேஷனை இப்போ நம்மளுக்கு இங்கே எடுத்துன்னு வர்றார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், உபனிஷத் வந்து சொல்கிறது பிரம்மன் தான் வந்து அனாத்மாவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு சுத்து ரூட்டில் நம்மளை கூட்டிகிட்டு போய் ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இப்போ ஆத்மா இஸ் ஈக்குவல் டு பிரம்மன், அப்புறம் பிரம்மன் இஸ் ஈக்குவல் டு ஜகத் காரணம். அப்படின்னா இதுலேருந்து இந்த 2 ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன டிரைவ் பண்ணலாம்? ஆத்மா இஸ் ஈக்குவல் டு பிரம்மன், பிரம்மன் இஸ் ஈக்குவல் டு ஜகத் காரணம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து ஆத்மா இஸ் ஈக்குவல் டு ஜகத் காரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஜகத் அப்படிங்கிற இடத்துல அனாத்மான்னு போட்டுக்கோங்களேன். இப்போ பிரம்மன் இஸ் ஈக்குவல் டு அனாத்மா காரணம் அப்படின்னு சொன்னால், அண்ட் ஆத்மா இஸ் ஈக்குவல் டு பிரம்மன் அப்படின்னு சொன்னால், ஆத்மா இஸ் ஈக்குவல் டு அனாத்மா காரணம். ஸோ ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? காரண காரிய சம்பந்த ஆர் காரிய காரண சம்பந்த இருக்குது. இப்போ ஒன்ஸ் காரிய காரண சம்பந்தம் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம வந்து அதுலேருந்து நிறைய சைடு பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போது டிரைவ் பண்ணலாம். இல்லை ஒரு பாயிண்ட் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பின்னாடி சங்கரர் நிறைய சொல்லுவார், அது வரும்பொழுது அந்த இடத்துல பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து காரணம், இன்னொன்று காரியம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடுதுன்னு சொன்னால், அதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், ஈஸியாக கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, இருக்கிறது ஒரே சப்ஸ்டன்ஸ் தான், அண்ட் காரியம்னால காரணம் இல்லாமல் எக்ஸிஸ்ட் ஆக முடியாது இப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக கன்க்ளூட் பண்ணலாம் இல்லையா? இருக்கிறது ஒரே சப்ஸ்டன்ஸ். இப்போ வந்து ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து காரண காரிய சம்பந்தம் அப்படின்னா என்ன, அதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணுறோம், இருக்கிறது ஒரே சப்ஸ்டன்ஸ் தான், அண்ட் காரியம் காரணம் இல்லாமல் இருக்காது, காரியத்தினால காரணம் இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ களிமண் காரணம், பானை காரியம் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டுமே வந்து 2 வார்த்தைகள், ஆனால் சப்ஸ்டன்ஸு ஏக்கம். களிமண் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, பானை அப்படிங்கிறது இன்னொரு வார்த்தை. இப்போ 2 வார்த்தை இருக்கிறதுனால இருக்கிறது 2 வஸ்து அப்படின்னு நம்மளால் கன்க்ளூட் பண்ண முடியாது. பானை, இப்போ களிமண்ணால் பண்ணப்படுற நிறைய ஐட்டம்ஸை வச்சுக்கோங்களேன், மக்கு, ஜக்கு, பிளேட்டு, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து வெவ்வேறு வேர்ட்ஸ் யூஸ்டு ஃபார் தி சேம் சப்ஸ்டன்ஸ். அப்போ வேர்ட்ஸ் வந்து அநேகம், சப்ஸ்டன்ஸ் ஏகம். இப்போ இது புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இதை வச்சு இப்போ என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, அனாத்மா இருக்குல்ல, என்டையர் அனாத்மாங்கிறது ஒரு வேர்டு தான், அது ஒரு வார்த்தை, அவ்வளோதான். இப்போ அனாத்மான்னு ஒரு சப்ஸ்டன்ஸு இல்லவே இல்லை. இப்போ எது சப்ஸ்டன்ஸு? ஆத்மா அனாத்மா 2 இருக்குது.
அதில் வந்து இப்போ அனாத்மா அப்படிங்கிறது வெறும் வார்த்தை தான், அது சப்ஸ்டன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா பின்ன சப்ஸ்டன்ஸ் எதுவாக இருந்தாகணும்? ஆத்மா தான் சப்ஸ்டன்ஸ். அப்போ வேர்ல்டு இருக்குல்ல, வேர்ல்டுங்கிறது பின்ன என்னது? வெறும் வேர்டு, அவ்வளோதான், ஒரு பேர், அவ்வளோதான். இப்போ இந்த பாடி இருக்குல்ல, இந்த பாடி அப்படிங்கிறது ஒரு பேர், மைண்ட் அப்படிங்கிறது ஒரு பேர், இன்டெலெக்ட் அப்படிங்கிறது ஒரு பேர், அவ்வளோதான். அப்போ வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். இப்போ அந்த ஆத்மா யார்? இங்கேயும் அங்கேயும் மேலேயும் கீழையும்லாம் சுற்றி சுற்றி பார்க்கக்கூடாது. என்ன ஆன்சர் அதுக்கு? நான் தான் அந்த ஆத்மா, நான் அவேரர் ஆஃப் அனாத்மா, நான் ஆத்மா, நான் வந்து எல்லா அனாத்மாவையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்சர். இப்போ நான் தான் ஒன்லி சப்ஸ்டன்ஸ். இப்போ நான் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அது வந்து ஆச்சாரம், சப்ஸ்டன்ஸ் கிடையாது. இல்லை இல்லை இதெல்லாம் என்னால் வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்னு நாம் சொன்னோன்னா வேதாந்தம் உடனே என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிளில் காமிக்கும்? ட்ரீம் எக்ஸாம்பிளை கொடுக்கும் வேதாந்தம். என்ன வருது, என்ன ஆகிறது ட்ரீமில்? இப்போ ஸ்வப்னத்தில் நான் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் ஆக்சுவலி என்னது? நான் சப்ஸ்டான்ஷியல், அசாரம், அது சப்ஸ்டன்ஸு கிடையாது. நான் வந்து ட்ரீமில் வந்து ஒரு பெரிய மவுண்டன் பார்க்குறேன், ஸ்வப்ன மலை, அப்புறம் ஸ்வப்ன ரிவர் எல்லாம் நான் வந்து ட்ரீமில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இல்லை ஸ்வப்ன சூரியன். அப்புறம் எழுந்த உடனே என்ன டிஸ்கவர் பண்ணுறேன்? நான் ட்ரீமில் இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். பட் த மொமெண்ட் நான் எழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இப்போ இதெல்லாம் என்னவா ஆயிடுறது? என்ன நான் டிஸ்கவர் பண்ணுறேன் அப்படின்னா இதனுடைய சப்ஸ்டன்ஸு நான் தான். நான் ட்ரீமில் என்னெல்லாம் பார்த்தேனோ அதனுடைய சப்ஸ்டன்ஸ் வந்து நான் தான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லையா, நானே வந்து ட்ரீமராகவும் அப்பியர் ஆகியிருக்கேன், ட்ரீம் ஆப்ஜெக்ட்ஸாகவும் அப்பியர் ஆகியிருக்கேன், ட்ரீம் இந்திரியமாகவும் அப்பியர் ஆகியிருக்கேன், ட்ரீம் இமோஷன்ஸாகவும் நானே அப்பியர் ஆகியிருக்கேன், அப்புறம் ட்ரீமில் நடக்கிற டிரான்சாக்ஷனாகவும் நானே அப்பியர் ஆகியிருக்கேன். எல்லாமே யார்? நான் தான். அப்போ நான் தான் வந்து அதுக்கு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு ட்ரீம் எக்ஸாம்பிளை வச்சு அதே மாதிரி இதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்மளுக்கு வேதாந்தம் சொல்லிடுறது. ஸோ இதம் பிரம்ம, இதம் க்ஷேத்திரம், இமே லோகா, இமே தேவா, இமானி பூதானி, இதகும் சர்வம் யதயமாத்மா அப்படின்னு பிருஹதாரண்யக உபனிஷத் சொல்கிறது. இருக்கிற 14 லோகங்களும் வந்து பிரம்மன் தான் அப்படின்னு வந்து பிருஹதாரண்யக உபனிஷத் வந்து சொல்கிறது. நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ வேதாந்தத்துக்கு முன்னாடி நான் வந்து ஐ எம் ஆல், வேதாந்தத்துக்கு அப்புறம் ஐ எம் ஆல். ஸோ வேதாந்த ட்ராவலே எப்படி? தமிழ் ஆள்லேருந்து இங்கிலீஷ் ஆல் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னால் வேதாந்தம் இஸ் ஓவர். ஸோ இதுதான் வந்து டெவலப்மெண்ட்டு. இதுக்காக தான் இப்போ வந்து சங்கரர் பிரம்மன் பற்றி இப்போது இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஸோ நேச்சர் ஆஃப் பிரம்மன் பற்றி நாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ என்ன பார்த்தோம்? பிரம்மனுடைய நேச்சர் சத்தியம் பிரம்ம, ஞானம் பிரம்ம, அனந்தம் பிரம்ம அப்படின்னு பார்த்தோம். இப்போ சத்தியம் அப்படின்னா காலத்ரயே திஷ்டதீதி சத்து அப்படின்னு படிச்சிருக்கோம். எது வந்து எல்லா நேரத்துலேயும் வந்து இருந்துட்டே இருக்குமோ அதை வந்து சத்தியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதை வந்து நம்மளால் நெகேட்டே பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ வந்து எந்த ஒரு விஷயம் வந்து எப்போவுமே இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து இந்த சத்து என்ன அப்படின்னா அதனோட நேச்சர் என்னவா இருக்குன்னா இந்த ஈஸ்னஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து இதனுடைய நேச்சராகவே இருக்குது. அதனால் அது ஆல் த டைம் இருந்துட்டே இருக்குது. நம்மளால் வந்து அதை நெகேட் பண்ணவே முடியாது, நம்மளால் அதை டிஸ்ட்ராய் பண்ணவே முடியாது. சத்தியம் பிரம்ம. அதுக்கப்புறம் என்ன? ஞானம் பிரம்ம, சித் ஸ்வரூபமாகவும் அது இருக்குது. அந்த அவேர்னஸ் பிரின்சிபலாகவும் அது
இருக்குது அப்படின்னு பார்த்தோம். எல்லாம் எனக்கு வந்து தெரியறது அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, எனக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதும் எனக்கு தெரியறது, எனக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட்ஸ் இல்லைங்கிறதும் எனக்கு தெரியறது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குங்கிறதும் தெரியறது, நான் எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை அப்படிங்கிறதும் எனக்கு தெரியறது. ஸோ இந்த பிரம்மன் வந்து ஞான ஸ்வரூபம். அதுக்கப்புறம் அனந்தம் பிரம்ம, அது லிமிட்லெஸ்னஸ். அதுக்கு வந்து எந்த விதமான டைமென்ஷன்ஸும் கிடையாது, டைமென்ஷன்லெஸ் அப்படின்னு அதை நம்ம பார்த்தோம். அப்புறம் விஷுத்தம் பரம் ஸ்வத சித்தம், அதுதான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. செல்ஃப் எவிடென்ட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ செல்ஃப் எவிடென்ட் அப்படின்னா கான்ஷியஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேற ஒரு செகண்ட் விஷயம் வந்து தேவை இல்லை அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா கான்ஷியஸ்னஸ் என்ன பண்ணுறது, தான் இருக்கிறத ப்ரூவ் பண்ணிகிட்டே பாக்கி எல்லாம் இருக்கிறதையும் வந்து அது நம்மளுக்கு பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. இப்போ சாஸ்திரத்துடைய பர்பஸ் வந்து கான்ஷியஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறதை ப்ரூவ் பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தோம்ல. அப்போ என்ன தான் பர்பஸ், சாஸ்திரத்தோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டோட கான்ஷியஸ்னஸ் வந்து மிக்ஸ் ஆகி இருக்கு, அதை வந்து நீனு இன்டலெக்சுவலாக பிரித்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் சாஸ்திரத்தோடைய வேலையாக இருக்குது. இப்போ வந்து ஒரு பர்சன் அலைக்கு முன்னாடி நின்றுண்டே ஜலம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பர்சன் இருக்கார், அவர் வந்து பீச்சுக்கு முன்னாடி ஸோ அலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கார். அலைக்கு முன்னாடி நின்றுண்டே ஜலம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார் அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த பர்சன்கிட்ட வந்து நான் ஜலம் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி அது இருந்துகிட்டே இருக்கு, ஆல்ரெடி இட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் இல்லையா. இப்போ என்ன நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம், அலை ஃபார்மில் இருக்கிற ஜலத்தை வந்து காமிச்சு அதோட நாம ரூபத்தை வந்து நெகேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எஞ்சி இருக்கிறது அந்த சப்ஸ்டன்ஸ் ஆகிய ஜலம் மட்டுமே அப்படின்னு அந்த பர்சனுக்கு இப்போ நாம் புரிய வச்சிடலாம் இல்லையா. அப்போ நம்ம வந்து இந்த அலை அப்படிங்கிறது வந்து நாம ரூபம், அதோடைய சப்ஸ்டன்ஸ் இருக்கே அதுதான் ஜலம் அப்படின்னு அந்த பர்சனுக்கு டீச் பண்ணிட்டோன்னா புரிஞ்சிட போகிறது. ஸோ டீச்சரோட எய்மே என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்டோட அசோசியேட் ஆகி இருக்கிற கான்ஷியஸ்னஸ் வந்து ஆல்ரெடி எவிடென்ட். ஐ ஆம், அந்த நான் அப்படின்னு சொல்கிறேன்ல, அந்த நான் அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷனோடு நிறுத்திட்டோன்னா நோ ப்ராப்ளம். நான் அப்படின்றதோட என்னோடய சென்டென்ஸ் வந்து முடிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் பிரச்சனையே கிடையாது. நாம் என்ன பண்ணுறோம், நான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னெல்லாம் உண்டோ என்னோடய பயோடேட்டா எல்லாம் அது பக்கத்தில் போட்டுகிட்டே போகிறேன். இன்றைக்கி என்ன பண்ணேன், நேற்றுக்கு என்ன பண்ணேன், முந்தா நேற்றுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு நான் வந்து கமா 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 போட்டுட்டு ஸோ அண்ட் ஸோ போட்டுட்டே போகிறேன். அப்போ அந்த ஸோ அண்ட் ஸோலாம் போடுறேன்ல, அது வந்து வெறும் நாம ரூபம் மட்டுமே. ஐ ஆம் இருக்குல்ல, அதுதான் சப்ஸ்டன்ஸ். இதுதான் வந்து டீச்சரோடைய வேலை. இதை சொல்லி கொடுக்கறது தான் டீச்சர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ டீச்சிங்கே நம்ம வந்து டோட்டலாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிறைய அன்வான்ட் விஷயங்களை வந்து ரிமூவ் பண்ணுற விதமாகவே இந்த டீச்சிங் ஆனது இருக்கும். புதுசாக எதையும் நம்மளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லி கொடுக்கல, ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை வேண்டாததெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது. ஸோ ஸ்வத சித்தம்னா செல்ஃப் எவிடென்ட். ஐ ஆம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐ ஆமில் வந்து ஐ அப்படிங்கிறது வந்து எதை ரெஃபர் பண்ணுறது, கான்ஷியஸ்னஸை அது ரெஃபர் பண்ணுறது. ஐ அப்படின்னு சொன்னால் அது வந்து எதை குறிக்கிறது. இப்போ நான் எப்படி என்னால் வந்து ஐ அப்படின்னு சொல்ல முடியும், நான் வந்து ஒரு கான்ஷியஸ் பீயிங்காக இருந்தால் தான் என்னால் ஐ அப்படின்னு சொல்ல முடியும். அப்புறம் இந்த ஆம் இருக்குல்ல, அது எதை ரெஃபர் பண்ணுறது, எக்ஸிஸ்டன்ஸை அது ரெஃபர் பண்ணுறது. தமிழில் சொல்லணும்னா நான் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, இந்த நான்கிற வார்த்தை, அந்த நான்கிற வார்த்தையே வந்து சத்தையும் குறிக்கிறதுன்னு சொல்லலாம், சித்தையும் குறிக்கிறதுன்னு சொல்லலாம். இப்போ நான் அப்படின்னு நான் வந்து சொல்லணும்னாலே நான் வந்து ஒரு சென்ஷியன்ட் பீயிங்காக இருக்கணும், சேத்தனமாக இருந்தால் தான் என்னால் வந்து
நான் அப்படின்னே வந்து சொல்ல முடியும். அப்புறம் நான் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? நான் இருக்கேன் அப்படிங்கிறது அர்த்தமாகிறது இல்லையா? அப்போ அந்த நானே வந்து எதையும் குறிக்கிறது? எக்ஸிஸ்டன்ஸையும் குறிக்கிறது. அந்த இருப்பு இருக்குல்ல, அதையும் வந்து அதே குறிக்கிறது. பட் ஐ ஆமுக்கு அப்புறம் நம்ம போடுற வேர்ட்ஸ் எல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தா ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஐ ஆம் மதர் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா இப்போ மதரை வந்து நெகேட் பண்ணிட்டோ, இல்லை நீ வந்து மதர் கிடையாது, நீ வந்து ஒரு ஃபீமேல் ஹியூமன் பீயிங் அப்படின்னு முதல்ல வந்து சாஸ்திரம் சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து இல்லை ஃபீமேல் ஹியூமன் பீயிங் இல்லை, நீ வந்து ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் சொல்கிறது இந்த ஹியூமன் இருக்குல்ல, அது கூட வந்து இந்த பாடியோட ஒரு ஆட்ரிபியூட்டு, நீ வந்து வெறும் பீயிங் அப்படின்னு சொல்கிற. ஸோ ஹியூமன் பீயிங் மைனஸ் ஹியூமன் என்னது? பீயிங். அப்போ எல்லா அட்ஜெக்டிவ்ஸும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸ்வத சித்தம். சரி, இதெல்லாம் பண்ணினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நித்யானந்தைக ரசம், நித்திய ஆனந்த ஏக ரசம். இப்போ என்னோட இந்த பீயிங்னஸ் அதை வந்து நான் ஓனப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் ஓனப் பண்ணிட்ட உடனே என்ன ஆகிடுறதுன்னா என்னுடைய லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே வந்து ட்ராப் ஆகிடுறது. இப்போ எல்லா அட்ஜெக்டிவ்ஸையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மைக்ரோ அண்ட் மேக்ரோ யூனிஃபிகேஷன் இந்த இடத்துல ஏற்படுறது. அப்படியே ஏற்பட்டது அப்படின்னா யுனைட், மைக்ரோவும் மேக்ரோவும் யுனைட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஆனந்தம் தான் அந்த இடத்துல இருக்கும். அதான் அனந்தத்துவம், லிமிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது வந்து அந்த அனந்தம் தான் வந்து என்னவா எக்ஸ்பிரஸ் ஆகிறது? ஆனந்தமாக அது எக்ஸ்பிரஸ் ஆகிறது. அகம் அனந்தகா அப்படின்னு ஓன் பண்ணிட்டா அதுக்கு பேர் ஆனந்தகா. எப்படிப்பட்ட ஆனந்தம் இது அப்படின்னா நித்திய ஆனந்தம். ஏன்னா இப்போ நம்ம வந்து சென்ஸ் ப்ளஷர்ஸ் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற ஆனந்தம் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படிப்பட்ட ஆனந்தம் அப்படின்னா டெம்பரரி ஆனந்தம். ஏன்னா அந்த நேரத்துலையும் ஏன் நம்ம வந்து அந்த ஆனந்தத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டெம்பரரியாக நம்ம வந்து அந்த அட்ஜெக்டிவ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு ஃபியூ மொமெண்ட்ஸ் வந்து டெம்பரரியாக அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறோம் அந்த நேரத்தில். அதனால நம்மளால் வந்து அந்த ஆனந்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது. இப்போ ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிர்விகல்பக அவஸ்தாக்கு போகிறோம் அந்த ஃபியூ மினிட்ஸ். இப்போ ஏதாவது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் பாட்டெல்லாம் கேட்டு நம்மளே வந்து அந்த மெய் மறந்து பாட்டோட லயிச்செல்லாம் போகும்பொழுது நம்மளுக்கு வந்து எங்கே இருக்கோன்னு தெரியாது, என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறோம் இல்லையா. இட்ஸ் அ டெம்பரரி ஸ்டேட். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியாமல் அட்ஜெக்டிவ்ஸை டெம்பரரியாக கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம ட்ராப் பண்ணிடுறோம். அதனால அந்த ஆனந்தத்தை நம்மளால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது. பட் அது பெர்மனெண்ட்டு கிடையாது. இதே நிர்விகல்பக ஞானம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஓனப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரம்ம அபிநத்துவம் புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் பெர்மனெண்ட் ஆனந்தம்தான். அதனால தான் வந்து வேதாந்தத்தில் வந்து இந்த சமாதி ஸ்டேட் இருக்குல்ல, அதுக்கெலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸே வந்து கொடுக்க மாட்டேன். ஏன்னா அதுவுமே கூட வந்து டெம்பரரி தான். எவ்வளோ இந்த சமாதியை விட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் திருப்பியும் வந்து அகெயின் இந்த சம்சார ப்ராப்ளம்குள்ளே நாம் என்டர் ஆக வேண்டியது தான். அதனால் சமாதி ஸ்டேட்டுக்கு நாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. பட் ஒன்ஸ் நான் வந்து பியோர் எக்ஸிஸ்டன்ஸ், பியோர் கான்ஷியஸ்னஸ், லிமிட்லெஸ் அப்படின்னு தெரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பியோர் கான்ஷியஸ்னஸ்ஸாக, பியோர் எக்ஸிஸ்டன்ஸாக, லிமிட்லெஸ்ஸாக நான் எப்போல்லாம் இருக்கேன், எப்போவுமே நான் வந்து ஆல் த டைம் அப்படி தான் இருந்துட்டு இருக்கேன். ஸோ நித்திய ஆனந்த ஏக ரசம். ஏக ரசம்னா இந்த பியோர் அண்ட் பெர்மனெண்ட் ஆனந்தம், பியோர்னு அர்த்தம் ஏக ரசம் அப்படின்னா. இப்போ பிரத்யேக பின்னம், பிரத்யக் அபின்னம், இட் இஸ் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ அப்படின்னு அர்த்தம். இந்த பிரம்மன் வந்து என்னிலிருந்து வேறானது இல்லை. நிரந்தரம் ஜெயதி, அது என்ன பண்ணுறதா, எப்பவும் விக்டோரியஸாக அது இருக்குது. நிரந்தரம்னா ஆல் த டைம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக
இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகமானது வந்து சொல்கிறது. இப்போ வந்து சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம இருக்குல்ல, இதுதான் நம்ம வந்து சத் சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பிரம்மம் வந்து, இந்த பிரம்மன் இருக்கே, அது எப்படிப்பட்ட பிரம்மன் அப்படின்னா பரம் அத்வைத்தம் அப்படின்னு சொல்லுவாள். அப்சல்யூட்லி நான் டுவல் அப்படின்னு அர்த்தம். இப்போ பிரம்மனுக்கு வேறாக இரண்டாவது ஒரு வஸ்து இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்சல்யூட் அப்படின்னா அதான் அல்டிமேட் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு விஷயத்துக்கு வேற இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தமாகிறது? டிவிஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தமாகிறது இல்லை? இப்போ சாஸ்திரம் என்ன பண்ணுறதுன்னா இந்த டிவிஷன்ஸை வந்து 3 டைப்பாக பிரிக்கிறது. என்ன 3 டைப் ஆஃப் டிவிஷன்ஸ் பிரிக்கிறது? சஜாத்திய, விஜாத்திய, ஸ்வகத பேதம் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறது. சஜாத்திய, விஜாத்திய, ஸ்வகத பேதம். இப்போ வந்து விஜாத்திய அப்படின்னு எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன். விஜாத்திய பேதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸுக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ், 2 டிஃப்ரெண்ட் குரூப்ஸுக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மனுஷன் எடுத்துக்கலாம், அவன் வந்து ஒரு குரூப்பு, அப்புறம் மிருகம் ஒரு குரூப் எடுத்துக்கலாம். இல்லை மனுஷன் ஒரு குரூப்பு, மரம் இன்னொரு குரூப். இது 2 பேருமே வந்து டோட்டலி 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் இல்லையா? அப்போ ஜாத்தினா இந்த இடத்துல குரூப் அப்படின்னு அர்த்தம். வி ஜாதி அப்படின்னா அந்த குரூப்லேயே வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ அந்த மாதிரி வந்து 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நம்ம விஜாத்திய பேதம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த மனுஷ குரூப்பை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மனுஷ குரூப்பை எடுத்துட்டாலே ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் வேறுபாடானது இருக்குது, அந்த டிஃப்ரென்ஸ் ஆனது இருக்குல்ல, அதை வந்து என்ன சொல்கிறோம்? சஜாத்திய பேதம் அப்படின்னு சொல்கிறோம். ச ஜாதி, அந்த ஜாதிக்குள்ளேயே அந்த குரூப்புக்குள்ளேயே இருக்கிற மெம்பர்ஸுக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து மரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த ஸ்பீஷீஸ்குள்ளேயே வந்து மாமரம், தென்னை மரம், வேப்ப மரம் அப்படின்னு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அதை வந்து நம்ம சஜாத்திய பேதம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைனலாக ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு மெம்பருக்கே அந்த டிஃப்ரென்ஸு என்ன டிஃப்ரென்ஸு? இப்போ மனுஷன் எடுத்துட்டோன்னா மனுஷனுக்கு தலை, கை, கால், உடம்பு அப்படின்னு அந்த டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த இன்டர்னல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மனுஷன்லேயே இருக்கிற வேறுபாடு. இப்போ மனுஷன்லேயே இருக்கிற இந்த வேறுபாடை வந்து சஜாத்திய ஸ்வகத பேதம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மரத்தை எடுத்துட்டோன்னா மரம் வந்து வேறு, கிளை, பூ, பழம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் வந்து ஸ்வகத பேதம். இப்போ உபனிஷத் சொல்கிறது பிரம்மனுக்கு வந்து சஜாத்திய, விஜாத்திய, ஸ்வகத பேதம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. இப்போ விஜாத்திய பேதம் இல்லை அப்படின்னு சொன்னால் there is no second thing, அதாவது நான் பிரம்மன் கேட்டகரி அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. சரி, சஜாத்திய பேதம் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பிரம்மன் நம்பர் 1, பிரம்மன் நம்பர் 2 அப்படியெல்லாம் இதில் எந்த விதமான டிஃபரன்ஸும் கிடையாது. இருக்கிறது ஒரே பிரம்மன் தான். ஸ்வகத பேதமும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டர்னல் டிஃபரன்ஸும் கிடையாது. பிரம்மனுக்கு எந்த விதமான பார்ட்ஸும் கிடையாது, அது டிவிஷன்லெஸ் அப்படின்னு நாம் பார்த்துருக்கோம். தலை, கை, கால் அந்த மாதிரிலாம் வந்து எந்த விதமான பார்ட்ஸும் வந்து பிரம்மனுக்கு இல்லை. அதனால் வந்து என்ன சொல்கிறோன்னா பிரம்மன் பரம் அத்வைத்தம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ சஜாத்திய பேதம் இல்லை, ஸ்வகத பேதம் இல்லை அப்படின்னு சொன்னால் we are okay, கரெக்டு தானே? இப்போ வந்து பிரம்மன் நம்பர் 1, பிரம்மன் நம்பர் 2 இல்லைன்னா நம்மளால் வந்து அதை வந்து ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ ஸ்வகத பேதம் இல்லைன்னா பிரம்மன் வந்து பார்ட்லெஸ்ஸு, அதையும் நம்மளால் வந்து ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆனால்
விஜாத்திய பேதம் இல்லை அப்படின்னு சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது there is no second substance other than பிரம்மன், நான் பிரம்மன் கேட்டகரின்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறோன்னா அதை நம்மளால் எப்படி ஒத்துக்க முடியும்? ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஒரு சாலிட் டேஞ்சிபிள் வேர்ல்டை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? விஜாத்திய பேதம் இருக்குதானே, சேத்தன பிரம்மன் இருக்குது, அச்சேத்தன வேர்ல்டு இருக்கே அப்படின்னு தான் நம்ம ஜென்ரலாக நினைப்போம் இல்லையா? அதுக்கு சங்கரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வேர்ல்டு இருக்கே, இந்த வேர்ல்டு அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸே கிடையாது, ஒரு வஸ்துவே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ வேர்ல்டு அப்படிங்கிறதே என்னவா அப்படின்னா பிரம்மனுக்கே இன்னொரு பேர் மாதிரி அது அப்படின்னு சங்கரர் அதை சொல்கிறார். இன்னொரு பேரை யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான். இப்போ எப்படி பானை களிமண் இருக்கோ அதே மாதிரி இந்த பானை களிமண்ணில் சஜாத்திய விஜாத்திய பேதம் பற்றி நம்மளால் பேசவே முடியாது. டிரான்சாக்ஷன் பர்பஸ்க்கு வேணால் க்ளே பாட்டு, க்ளே ஜக்கு, க்ளே பிளேட்டு அப்படின்னு நாம் டிஃப்ரெண்ட்டாக வேர்ட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன் பர்பஸுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஏன் அதை கூட அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கு பானை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நான் அதையுமே களிமண் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு சமயம் எனக்கு பானை தேவைப்படுறது, இன்னொரு சமயம் எனக்கு டம்ளர் தேவைப்படுறது அப்படின்னு சொன்னால் நான் எல்லாத்துக்குமே களிமண்ணை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னால் எப்படி அதை கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? அந்த புரிஞ்சுக்கிறதுக்காக கம்யூனிகேஷன் பர்பஸுக்காக களிமண், பானை, அப்புறம் இந்த ஜக்கு, பிளேட்டு, டம்ளர் அப்படின்னு நாம் கம்யூனிகேஷன் பர்பஸுக்காக அந்த சப்ஸ்டன்ஸுக்கே வேறு வேறு பேரை இப்போது கொடுக்குறோம், அவ்வளோதான். ஏன்னா இல்லைன்னா டிரான்சாக்ஷன் ஒழுங்காக நடக்காது இல்லையா? அதுக்காக நம்ம அந்த டிஃப்ரெண்ட் நேம்ஸை கொடுக்குறோம். அப்புறம் வியாபார யோக்கியதா, அவ்வளோதான். அந்த நேம்ஸ்க்கு வியாபார பர்பஸுக்காக டிஃப்ரெண்ட் நேம்ஸை நாம் கொடுக்குறோம். அதே மாதிரி வியாபார பர்பஸுக்காக இந்த வேர்ல்டை நாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதனால தான் என்ன சொல்லுவோம்னா இந்த வேர்ல்டை வியாபகாரிக சத்தியம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா டிரான்சாக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, டிரான்சாக்ட் பண்ணும்பொழுது ரியல் மாதிரி இருக்கிறதுனால அதை நம்ம வியாபகாரிக சத்தியம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி ஜக்கு, மக்கு, பிளேட்டு அப்படிலாம் டிரான்சாக்ஷன் பர்பஸுக்கு ஒரு ரியாலிட்டி கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த வேர்ல்டுக்கும் டிரான்சாக்ஷன் பர்பஸுக்காக ஒரு ரியாலிட்டியை கொடுக்குறோம். பட் இந்த வேர்ல்டோட சப்ஸ்டன்ஸ் பற்றி நாம் சீரியஸாக திங்க் பண்ணுறோம், இது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் உட்காந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இரண்டாவதாக ஒரு வஸ்து இல்லை. இப்போ ரெண்டாவதாக ஒன்று இல்லைன்னு சொல்ல, ரெண்டாவதாக ஒரு வஸ்து இல்லை, ரெண்டாவதாக ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ யாராவது மேலோட்டமாக நம்மக்கிட்ட எவ்வளோ திங்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்வென்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த இன்வென்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் 200 டேபிள், 222 சேரு, ஒரு 95 டெஸ்க்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அப்படி தான் எழுதி கொண்டு போய் நம்மளோட பாஸ்கிட்ட நம்ம இதெல்லாம் இருக்குது அப்படின்னு காமிக்கணும். எல்லாமே இருக்கிறது எல்லாமே ஒரே வுட்டு அப்படின்னு எழுதி கொண்டு போய் காமிச்சோம் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு காமிச்சிடுவாள்ல, வேலை போயிடும். ஸோ ஜீவிதத்துக்கு என்ன பண்ணணும்? துவைத்தத்தை யூஸ் பண்ணணும். ஃப்ரீடம்க்கு அத்வைத்தினா நாம் இருக்கணும். ஸோ துவைத்த சித்தாந்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எதுக்கு கிளாஸுக்கு வரணும்? கிளாஸுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது. இந்த துவைத்த விஷன் இருக்குல்ல, அது இன்பார்ன் நம்மளுக்கு கரெக்டாக. நீ வேற, நான் வேற, நான் வேற, இந்த வேர்ல்டு வேற, நான் வேற, ஈஸ்வரா வேற அப்படின்னு யாராவது நம்மளுக்கு சொல்லி கொடுத்து தான் இந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியணுமா? நம்ம அதோடவே தான் இருக்கோம் ஆல்ரெடி, இல்லை அந்த தாட்டோட தான் ஆல்ரெடி இருக்கும்.
இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த சயின்டிஸ்ட்லாம் இருக்கால, இந்த ஃபிசிசிஸ்ட் ஆர் சயின்டிஸ்ட்டு, அவெல்லாம் வந்து சேரு டிஃப்ரெண்ட்டு, டேபிள் டிஃப்ரெண்ட்டு, சன்னு டிஃப்ரெண்ட்டு, மூணு டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அவள் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஏன்னா நம்மளுக்கே வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டு தான் அப்படின்னு நம்மளுக்கே தெரியுது. ஆனால் அவள் என்ன நம்மளுக்கு சொல்லித்தரா, அதெல்லாம் வந்து வெறும் எனர்ஜி இன் மோஷன், வெறும் ஆட்டம்ஸ் இன் மோஷன் அப்படின்னு நம்மளுக்கு வந்து அவள் வந்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி அந்த விஷயத்தை நம்மளுக்கு சொல்லித்தரா. அதே மாதிரி இந்த துவைத்த திருஷ்டி விசாரம் இருக்குல்ல, அது தேவையே இல்லை, நம்மளுக்கே வந்து அது தெரியறது. அப்போ எது தேவை? அத்வைத்த திருஷ்டி விசாரம்தான் ரிக்வயர்டு. இப்போ இது எப்படி அத்வைத்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த கிளாஸ் எல்லாம் ஆக்சுவலி அட்டென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த நாலேஜ் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னா, இந்த நாலேஜ் வந்து நம்மளுக்கு கன்விக்ஷனை கொடுக்கணும் இல்லையா? இந்த நாலேஜ் வந்து நம்ம ஸ்திரமாக அது போய் அப்படியே ஆழமாக அப்படியே உட்காரணும் நம்மளுக்கு. இப்போ இந்த கன்விக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 4 விஷயம் இருக்குது. எது ரைட் அப்படின்னு எனக்கு தெரியும், எது வந்து கரெக்ட் அப்படின்னு எனக்கு தெரியணும். 2வது எது தப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். 3வது ஏன் இது கரெக்டு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். 4வது ஏன் இது தப்பு அப்படிங்கிறதும் எனக்கு தெரியணும். ஸோ இந்த 4 விஷயத்துலையும் நம்ம வந்து கிளியராக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாலேஜில் நம்மளுக்கு கன்விக்ஷன் ஆனது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். தயானந்த சுவாமிஜி வந்து கிண்டல் பண்ணுவார். என்ன சொல்வார் அப்படின்னா, ஏபிடிகே ஓபிடிகே இதுவும் ஓகே தான், அதுவும் ஓகே தான், எல்லாத்தையும் நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த விஷயத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாலேஜ் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேக்டில் வந்து ஆப்ஷன்ஸே கிடையாது. கரெக்டாக? ஃபேக்ட் அப்படின்னா அது ஃபேக்ட் தான். 2 + 2 = 4 அப்படின்னு சொன்னால் 2 + 2 4 ஆகவும் இருக்கலாம், 2 + 2 5 ஆகவும் இருக்கலாம். அப்படின்னு அந்த இடத்துல ஆப்ஷன்ஸை நம்மளால் கொண்டு வரவே முடியாது. பட் ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல, டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் ஆனது இருக்குது. பட் அல்டிமேட் நாலேஜை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸே கிடையாது, அது வந்து ஃபேக்ட் தான். அப்போ அத்வைத்தம் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த விஷயமெல்லாம் படிக்கிறோம். நம்ம அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 68. சத்ப்ரஹ்ம காரியம் சகலம் சதைவ, சத்ப்ரஹ்ம காரியம் சகலம் சதைவ, சன்மாத்ரமே தன்ன ததோன்யதஸ்தி, ததோன்யதஸ்தி அஸ்தீதி யோ வக்தி ந தஸ்ய மோஹः, அஸ்தீதி யோ வக்தி ந தஸ்ய மோஹः, விநிர்கதோ நித்ரிதவத் பிரஜல்பः, விநிர்கதோ நித்ரிதவத் பிரஜல்பः. இப்போ ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்த்தோம்? காரண காரிய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஜகத் காரணம் பிரம்ம. ஒன்ஸ் இந்த வேர்ல்டுக்கு காரணம் வந்து பிரம்மன் அப்படின்னு தெரிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பிரம்மன் காரணம் ஆகிடுறது, வேர்ல்டு வந்து காரியமாக ஆயிடுறது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 2 விஷயம் இருந்தது இல்லையா, ஆத்மா அனாத்மா இருந்தது. ஸோ இப்போ வந்து ஆத்மா வந்து அனாத்மாவுக்கு காரணம் அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறமா, அதாவது பிரம்மன் வந்து வேர்ல்டுக்கு காரணம் அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறமா, இப்போ அந்த 2 விஷயம் இருந்தது, 2 சப்ஸ்டன்ஸ் இருந்ததை இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், ஒரே சப்ஸ்டன்ஸாக நான் வந்து ரெட்யூஸ் பண்ணிடுறேன்.
எப்படி ரெடியூஸ் பண்ணுறேன்? இப்போ வந்து இருக்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். அதுக்கப்புறம் அந்த காரியம் இருக்குல்ல, அது வந்து இப்போ என்ன ஆயிடுறது அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக இப்போது ஆயிடுறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து களிமண்ணு ஒன்று ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, பானைன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து அறிவு வந்ததுக்கப்புறமா நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன், களிமண் பானை இது ரெண்டுமே வந்து ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸை தான் ஆக்சுவலி ரெஃபர் பண்ணுறது. அப்போ பானையுடைய காரணம் களிமண் அப்படின்னு நான் வந்து இப்போ தெரிஞ்சுன்றேன். அப்போ களிமண் காரணம், பானை காரியம்னு தெரிஞ்சுக்கிறேன். அப்போ களிமண் காரணம், பானை அப்படிங்கிறது வந்து களிமண்ணுடைய ஒரு ஃபார்ம், களிமண்ணுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நான் வந்து இப்போது தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ரெண்டு சப்ஸ்டன்ஸை இப்போ நான் ஒரு சப்ஸ்டன்ஸாக ரெடியூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஒரு ஃபார்மாக அந்த இன்னொரு சப்ஸ்டன்ஸ்னு நான் நினச்சிட்டு இருந்தது இப்போ என்ன ஆகிடுறது, ப்ராப்பர்ட்டியாக நான் வந்து இப்போது ரெடியூஸ் பண்ணிடுறேன். ஏன், காரண காரிய சம்பந்தம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து என்னால் ரெடியூஸ் பண்ண முடியறது. ஸோ பிகினிங்கில் வந்து மிருத்துனா களிமண் அர்த்தம். மிருத்து வந்து ஒரு சப்ஸ்டன்ஸு, கட வந்து ஒரு சப்ஸ்டன்ஸாக இருந்தது. செகண்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், மிருத் மட்டுமே சப்ஸ்டன்ஸு, கட வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, அகாரா ப்ராப்பர்ட்டி ஆர் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இனிஷியலாக வந்து நம்ம சாஸ்திரம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது பகவான் இருக்கார்ல, அந்த பகவானை வந்து நம்ம எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், பகவானே ஒரு சப்ஸ்டன்ஸாக தான் சாஸ்திரம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. பட் ஆல்ரெடி நாம் என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா வேர்ல்டை வந்து ஒரு செப்பரேட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நாம் அஸ்யூம் பண்ணி வச்சுட்டுருக்கோம். வேர்ல்டுன்றது ஒரு தனி விஷயம், அதுக்கே வந்து எல்லா அந்த சப்ஸ்டன்ஸ் சாரமானது இருக்குது அப்படின்னு நாம் வந்து ஒரு அசம்ஷன் வச்சுட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம வேர்ல்டுன்றது ஒரு செப்பரேட் என்டிட்டின்னு அஸ்யூம் பண்ணி வச்சுட்டுருக்கிறதுனால இந்த வேர்ல்டு இல்லாமல் வேறு ஒரு இடத்துல அந்த பகவானை இப்போ நாம் அகாமடேட் பண்ண வேண்டியிருக்கு. கரெக்டாக? அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கைலாசத்தையோ ஒரு வைகுந்தத்தையோ நாம் இப்போ இன்வென்ட் பண்ண வேண்டி இருக்கு. ஏன்னா வேர்ல்டு இப்போ என்ன பண்ணிடுது, இந்த இடத்த எடுத்துன்றது. வேர்ல்டு இப்போ இங்கே இருக்கு. அப்போ பகவானை வந்து வேற ஒரு இடத்துல இப்போ நான் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும். அப்போ பகவான் அங்கே இருக்கார், வேர்ல்டு இங்கே இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு பேர் துவைத்தம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீச் பண்ணி என்ன டீச் பண்ணுறோம், பகவான் காரணம், வேர்ல்டு காரியம். அதனால வேர்ல்டு வந்து பகவானுடைய ஒரு ஃபார்ம் அப்படின்னு நாம் டீச் பண்ணுறோம். எப்படி வந்து பானைங்கிறது வந்து களிமண்ணுடைய ஒரு ஃபார்மும், இப்போ பகவான் வந்து சப்ஸ்டன்ஸ், வேர்ல்டு வந்து ஃபார்ம் ஆஃப் பகவான். இப்போ பகவான் எங்கே லொக்கேட்டட், இப்போ வேர்ல்டு வந்து பகவானுடைய ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்டன்ஸையும் ஃபார்மையும் நம்மளால் ஃபிசிக்கலாக பிரிக்க முடியுமா? கண்டிப்பாக சப்ஸ்டன்ஸும் அதோட ஃபார்மும் தனித்தனியாக இருக்க முடியாது. இப்போ வேர்ல்டு இங்கே இருக்குது, பகவான் அங்கே இருக்காருன்னு எப்படி நம்மளால் சொல்ல முடியும்? எங்கே ஃபார்ம் இருக்கோ அங்கேயே தான் காரணமும் இருந்தாகணும், சப்ஸ்டன்ஸும் வந்து டெஃபினட்டாக இருந்தாகணும். இப்போ இந்த வேர்ல்டு பகவானுடைய ஃபார்ம் அப்படின்னா பகவான் இப்போ இங்கே இருக்கார். இப்போ இது வந்து இதுக்கு பேர் வந்து விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆக்சுவலி வந்து துவைத்தத்திலேருந்து விசிஷ்டா துவைத்தத்துக்கு கிராஜுவேட் ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரெண்டு சப்ஸ்டன்ஸ்லேருந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஒன் ஃபார்முக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் விசிஷ்டா துவைத்தம்னு பேர்.
இருக்கிறது ஒரு வஸ்து, ஆனால் பாக்கி எல்லாமே என்னது, அதோடைய குணங்கள் அப்படின்னு சொல்கிறது விசிஷ்டாத்வைத்தம். ஆக்சுவலி இந்த விசிஷ்டாத்வைத்தத்திலேயே நம்ம கொஞ்ச காலம் வந்து லிவ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதோடையே அந்த நாலேஜோடையே நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்த டே டு டே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த டாபிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவாள், அதெல்லாமே வந்து ஆக்சுவலி ஓரளவுக்கு நம்ம சால்வ் பண்ணிடலாம். இருக்கிறது பெருமாளுடைய குணங்கள் தான் எல்லாமே அப்படின்னு நம்ம வந்து நம்மளால் மேனேஜ் பண்ணிட முடியும். இது வந்து ப்ராக்டிக்கல் பர்பஸுக்கு யூஸ் ஆகும். பட் இன்னும் டீப்பாக டெக்னிக்கலாக நம்மளுடைய சம்சார ப்ராப்ளத்தை அட்டாக் பண்ணணும், சம்சாரமே எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நான் இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இந்த நாலேஜ் இஸ் நாட் இனஃப். ரெண்டு சப்ஸ்டன்ஸை ஒரு சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஒன் ஃபார்ம் ஆக்கி வச்சுருக்கோமே, இந்த நாலேஜ் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஏன் திஸ் இஸ் நாட் இனஃப்? இந்த இடத்துல என்ன ஃப்ளா இருக்குது அப்படின்னா, இப்போ பிரம்மன் சப்ஸ்டன்ஸு, வேர்ல்டு வந்து பிரம்மனுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நாமரூப அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம வந்து உபனிஷத்தில் வந்து என்ன படிக்கிறோம், பிரம்மன் நிர்குணம் அப்படின்னு படிக்கிறோம். அப்போ எப்படி பிரம்மனுக்கு வேர்ல்டு ப்ராப்பர்ட்டியாக இருக்க முடியும்? ஸோ தேர்ட் ஸ்டேஜில் இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வேர்ல்டு ப்ராப்பர்ட்டி கூட கிடையாது அப்படின்னு சொல்லிடுறோம். பட் வேர்ல்டு அப்படிங்கிறது மிஸ்டேக், அத்தியாசம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். நாம் கல்பித்தம் பண்ணியிருக்கோம் இந்த வேர்ல்டை அப்படின்னு. ஸோ 3 ஸ்டேஜஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வேர்ல்டு சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம், செகண்ட் ஸ்டேஜில் வேர்ல்டை ப்ராப்பர்ட்டி ஆக்கிடுறோம், 3வது ஸ்டேஜில் வேர்ல்டு இஸ் மிஸ்டேக், அத்தியாசம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து சப்ஸ்டன்ஸ், வேர்ல்டு வந்து சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து துவைத்தினா இருக்கோம்னு அர்த்தம். இப்போ வேர்ல்டை வந்து ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து விசிஷ்டா துவைத்தினா இருக்கோம். அந்த வேர்ல்டு வந்து அத்தியாசம் அப்படின்னு சொன்னால் அத்வைத்தினா இருக்கும். இப்போ இருக்கிறது பிரம்மன் மட்டும்தான், இந்த வேர்ல்டு கல்பித்தம். இப்போ திரவியம் டு குணா டு அத்தியாசம், இதுதான் வந்து ப்ராக்ரஸ். ஸோ இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது, சகலம் சத் பிரம்ம காரியம். சகலம்னா எவ்ரி திங் அப்படின்னு அர்த்தம். எவ்ரி பீயிங், எவ்ரி சிச்சுவேஷன் எல்லாமே வந்து சத் பிரம்ம காரியம். எல்லாமே என்னமா, பிரம்மனுடைய ப்ராடக்ட். காரியம்னா ப்ராடக்ட். இப்போ சத் பிரம்மன்னா பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ பியோர் எக்ஸிஸ்டன்ஸோடைய ப்ராடக்ட் தான் சகலமும். அப்புறம் சதைவ, சதைவனா சதா ஏவ அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே இந்த வேர்ல்டு வந்து பிரம்மனுடைய ப்ராடக்டாகவே இருக்குது. அதனால என்ன, தன் மாத்திர ஏத்தத்து. அப்போ இந்த வேர்ல்டு ஒரு காரியமாக இருக்கிறதுனால அதுக்கு செப்பரேட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. ஏன்னா எக்ஸிஸ்டன்ஸ் தான் காரணம் இல்லையா, அது வந்து பிரம்மன். இந்த வேர்ல்டுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. இப்போ பிரம்ம மாத்திரம் என்ன இருக்கா, பிரம்ம மாத்திரம் இருக்கு. இப்போ மிருத் காரியம் மிருண் மாத்திரம் பவதி அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த மண் பாண்டங்களில் இருக்கிறது என்னது, களிமண் மட்டுமே. மிருத் காரியம்னா களிமண்ணுடைய ப்ராடக்ட்ஸ். இப்போ களிமண்ணுடைய ப்ராடக்ட்ஸில் களிமண் மாத்திரமே இருக்குது. அதே மாதிரி இந்த வேர்ல்டு வந்து என்னது அப்படின்னா பிரம்மன் ப்ளஸ் நாம ரூப, ஒரு புது பேர், அவ்வளோதான். வேர்ல்டுங்கிறது ஒரு புது பேர். ஒரு புது பேர் ஆட் பண்ணுறத நம்மளால் வந்து ஒரு நாளைக்கும் ஒரு புது சப்ஸ்டன்ஸ் ஆட் ஆகிறதா கன்சிடர் பண்ண முடியாது. இப்போ வந்து இந்த பெண்ணுக்கு நான் வந்து ஒரு புது பேர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இட் டசன்ட் மீன் நான் வந்து இந்த பேனாக்கு ஒரு புது சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணுறேன்னு என்னால் சொல்லவே முடியாது. அப்போ பிரம்மன் மட்டுமே சப்ஸ்டன்ஸ். ததா அந்யத் நாஸ்தி. ததா அப்படின்னா இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், பிரம்மன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. ததா அந்யத், பிரம்மனை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அந்யத் ந அஸ்தி. ஸோ இந்த ஃபேக்டை அண்டர்ஸ்டாண்டு பண்ணிக்க முடியறது அப்படின்னு சொன்னால் அவளை வந்து சங்கரர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்கிறார்.
சப்போஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ இன்னும் தூங்கிட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது சில பேர் வந்து எழுந்த உடனே கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அந்த தூக்க கலக்கத்தோடையே இருப்பாள்ல. ஷேவிங் க்ரீமை வந்து பேஸ்ட்டாக யூஸ் பண்ணுவா, சில பேர் விபூதியை வந்து பல்பொடியாக யூஸ் பண்ணுவாள். அந்த மாதிரிலாம் அதாவது இன்னும் தூக்க கலக்கத்தை விட்டு வெளியில் வரலை அப்படின்னு, அந்த மாதிரி அந்த நிலையில் தான் நீ இன்னும் இருக்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நீ வந்து சொன்னேன்னா நீ தூக்கத்தில் வளர்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிற. தூக்கத்தில் வளர்கிறதுன்றது வந்து எவ்வளோ ஒரு இரலவெண்ட்டான விஷயமோ அது மாதிரியான விஷயம் நீ வேர்ல்டு இருக்குது அப்படின்னு சொன்னேன்னான்னு சொல்கிறார். யஹ அஸ்தி இது பக்தி, யாராவது இருக்குன்னு சொன்னால் என்னவா, பிரம்மனை தவிர வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னால் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரி நடந்துண்டா பிஹேவ் பண்ணினா. சின்மயானந்த சுவாமிஜி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு கதை ஒன்று சொல்வார். ஒரு ஆள் வந்து தன்னை புழு அப்படின்னே நினச்சிட்டானான். அதனால என்ன பண்ணான்னா, அவன் வீட்டில் வந்து அவனை வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்கிட்ட கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கான். ஸோ டாக்டரும் வந்து புழுவையும் காமிச்சு இந்த பர்சனை வந்து கண்ணாடியில் காமிச்சு, நீ பார் புழு எப்படி இருக்குது, நீ எப்படி இருக்க பார், இப்போ நீ எப்படி புழுவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி 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 கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ட்ரீட்மெண்ட்டை அந்த பர்சன் வந்து அண்டர்கோ பண்ணியிருக்கார். அப்புறம் அந்த பர்சன் வந்து ரிப்பீட்டடாக நான் அகம் புழு, நீ புழு இல்லை, நீ புழு இல்லை அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு நாள் வந்து நான் புழு இல்லை அப்படின்னு அவன் வந்து புரிஞ்சுட்டேன் டாக்டர் அப்படின்னு டாக்டர்கிட்ட வந்து சொல்லியிருக்கான். டாக்டரும் வந்து புரிஞ்சுட்டியா, சரி இப்போ நீ வந்து கிளம்பலாம், உன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியில் வந்திருக்கான். வெளில வந்த உடனே வந்து அவன் ஒரு பறவையை பார்க்குறான். பறவையை பார்த்த உடனே அவனுக்கு பயம் வந்துடுறது. பறவையை பார்த்து பயந்து மறுபடியும் டாக்டர்கிட்ட உள்ளே ஓடி வரான். இப்போ ஏன்பா திருப்பி என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. நீ தான் புழு இல்லை அப்படின்னு உனக்கு புரிஞ்சுடுத்தே அப்படின்னு டாக்டர் வந்து கேட்குறாரு. நான் புழு இல்லைன்னு எனக்கு தெரியும் டாக்டர், நான் புழு இல்லைன்னு அந்த பறவைக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவன் வந்து கேட்குறான். இப்போ அந்த பறவை வந்து உண்மை, அந்த பறவை வந்து என்னை புழுவாக நினச்சின்னு இருக்கு. ஸோ பறவைக்கு வந்து அவன் ரியாலிட்டியை கொடுக்குறான். அது மாதிரி நாம் என்ன பண்ணுறோம், எனக்கு விவேக சூடாமணி புரிஞ்செடுத்து, உபனிஷத் புரிஞ்செடுத்து, பிரம்மசூத்திரம் புரிஞ்செடுத்து எல்லாம் சொல்லிட்டு இந்த வேர்ல்டோட டீல் பண்ணும் பொழுது சம்சாரம் மட்டும் போகவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னால், அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிறது வெர்பல் லெவலில் தான் நாம் வெறும்னா சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இப்போ எப்படி வந்து ஒரு ஆள் அப்போ ஏன்னா வெர்பல் லெவலில் சொல்கிறனால தான் இந்த வேர்ல்டு வந்து என்னை பயமுறுத்துறது, இல்லைன்னா இந்த வேர்ல்டுக்கு நான் வந்து ரியாலிட்டி கொடுக்கறதுனால தான் இந்த வேர்ல்டு என்ன பயமுறுத்துறது இல்லையா. அப்போ நம்ம வந்து இதெல்லாம் புரிஞ்செடுத்து அதெல்லாம் புரிஞ்செடுத்து அப்படின்னு சொன்னால் எப்படி எந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்படி இந்த வேர்ல்டுங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறாளோ அவளை வந்து தூக்கத்தில் அவன் உளறதுக்கு சமம் அப்படின்னு சங்கரர் வந்து சொல்கிறார். ஏன்னா தூக்கத்தில் வந்து பேசுறது எப்படி இருக்கும், இர்ரெலவெண்ட்டாக இருக்கும். அவனுக்கே தெரியாது அவன் என்ன பேசுகிறாங்கிறதே அவனுக்கு தெரியாது இல்லையா. மோகா ந வினிர்கதா, மோகா அப்படின்னா இந்த இடத்துல தூக்கம், நித்ரா இன்னும் வந்து அவனுக்கு போகலை, அந்த தூக்கமானது அவனுக்கு இன்னும் போகலை அப்படின்னு சொல்கிறார். பிரஜல்பனா உளர்றான். இப்போ ஜல்ப அப்படின்னு சொன்னால் யார் வந்து தன்னுடைய வாதத்தை வந்து நிலைநாட்டுறதுக்காக அவளுக்கு அகெயின்ஸ்டாக என்ன எவிடன்ஸ் கொடுத்தாலும் அந்த ஆர்கியூமெண்ட்டை விட்டு கொடுக்காம வந்து அவளோட சைடு தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பாள். நான் தான் கரெக்டு அப்படின்னு நினச்சிட்டு ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பாள். அந்த மாதிரி மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட்டு. இப்போ துவைத்தன்ஸ்லாம் இருக்கால்ல, அவள்லாம் வந்து அப்படி தான் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் அவள் பார்க்கறதுனால எல்லாமே வந்து வேறையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். பட் அதனுடைய மெட்டீரியல் காசுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த உபாதான காரணம் அது வந்து எல்லாத்துக்கும் ஒன்று தான், காரணம் ஒன்று தான் அப்படிங்கிறத அவள் வந்து கவனிக்க தவறிட்டா. இப்போ நூல் இல்லாமல் துணி கிடையாது, கோல்டு இல்லாமல் செயின் கிடையாது, இஃபெக்ட் வந்து காஸ் இல்லாமல் கிடையாது. எங்கே இஃபெக்ட் இருக்கோ அங்கேயே காசும் இருந்தாகணும். அப்போ பகவான் ஜகத் காரணம் அப்படின்னு சொன்னால் ஜகத் இருக்கிற இடத்துலையே தான் பகவானும் இருந்தாகணும். ஜகத் இங்கே,
பகவான் வேறு எங்கேயோ இருக்க முடியாது. அதனால சங்கரர் வந்து அது மாதிரி சொல்கிறவாள் பிளாபரிங் பீப்புள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். நாளைக்கும் வந்து நம்மளுக்கு விவேக சூடாமணி கிளாஸ் இருக்கும் 6:30 to 7:30.